அதனாலதான் நீங்க உறுதியா நிக்கிறீங்க. எதுக்கு மாத்த மாட்டேங்கிறீங்க? எங்க அத்தா இதைத்தான் சொல்லிட்டு போனாரு, எங்க தாத்தா இதைத்தான் செஞ்சாரு, நாங்க 300 வருஷமா இதைத்தான் செய்கிறோம், நாங்க 500 வருஷமா அதைத்தான். இதனாலதானே எதிர்க்கிறீங்க, இதனாலதானே சிந்திக்க மாட்டேங்கிறீங்க, இதனாலதானே உண்மையை விளங்க மாட்டேங்கிறீங்க. இந்த சிந்தனை முதல்ல சரியா இல்ல? நீங்க சொல்றது சரியா இருந்தால் அப்ப மக்காவுடைய காபீர் பண்ணானே அதுவும் சரிதானே. அவன் இதை வச்சா நியாயப்படுத்தினா என்ன சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் சொல்லும் பொழுது இன்னா வஜத்னா ஆபானா கதாலிக யஃபாலூன், எங்களுடைய முன்னோர்கள் இப்படி செய்யற மாதிரி தான் நாங்க பார்த்தோம். யார் சொன்னாங்க? மக்காவில் உள்ள காபீர்ட்ட போய் ஏன்டா அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, ஏன்டா கல்லு மண்ணு கழுத குதிரை எல்லாம் வணங்குறீங்கன்னு கேட்டா அவன் என்ன பதில் சொன்னா? என்ன புதுசா சொல்ற? இன்னா வஜத்னா ஆபானா கதாலிக யஃபாலூன், எங்களுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி செய்வதைத்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னா அலா ஆசாரிஹிம் லமுக்ததூன், அவங்க வழியில தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம், அவங்க வழியில தான் நாங்க போவோம், உன் வழிக்கு வரமாட்டோம்டாங்க. அதான் நீ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அவ்வளவுக்கான ஆபாவுகும் லா யாக்கிலுன ஷையம் வலா யஹ்ததூன், உங்க முன்னோர்களை பின்பற்றுங்க. அவங்க ஒண்ணு விளங்காம இருந்தாலும் அதையும் பின்பற்றுவீங்களா? அவங்க வழிகேட்டுல இருந்தாலும் நீங்க பின்பற்றுவீங்களா? நேர் வழிக்கு வராம தப்பான வழியில போயிருந்தா கூட நீங்க பின்பற்றுவீங்களா? உங்க பெற்றோர்கள் குடிகாரரா இருந்தா நீங்க குடிச்சிருவீங்களா? உங்க பெற்றோர்கள் கொலைகாரரா இருந்தா நீங்க கொலை செஞ்சிருவீங்களா? உங்க பெற்றோர்கள் வரதட்சணை வாங்கினால் நீங்கள் வாங்கி விடுவீர்களா? உங்க பெற்றோர்கள் கேடுகட்ட செயல்களை செய்தால் அதில் நீங்கள் பங்கெடுப்பீர்களா? உங்க பெற்றோர்கள் வரதட்சணை வட்டி வாங்கினால் நீங்கள் வட்டி வாங்கி விடுவீர்களா? அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அவ்வளவுக்கான ஆபாவுகும் லா யாக்கிலுன ஷையம் வலா யஹ்ததூன், இவங்களுடைய முன்னோர்கள் ஒன்றும் அறியாதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருக்கும் போதும் பின்பற்றுவார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இதுல என்ன நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்? இன்றைக்கு பட்டூர்ல இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய விளங்காமல் அறியாமல் எங்களை எதிர்க்கக்கூடிய அந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மார்க்கம் நம் வாப்பா அம்மாவிடமிருந்து அத்தா அம்மாவிடமிருந்து கிடைத்திருக்கிறது, இது சரியா இருக்க முடியாது, சரியா தவறா என்று நம்ம பரிசீலனை பண்ணித்தான் ஆக வேண்டும். அதுல சரியானது இருக்குமே ஆனால் எடுத்துக்கொள்ள வேண்டும், தவறானது இருக்குமே ஆனால் தூக்கி எரிந்து விட வேண்டும். அத்தா அம்மா சொன்ன அம்புட்டைமா தூக்கி எரிய சொல்றோம். எதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கோ அதை நாங்களும் சொல்லுகிறோம், எதுக்கு நபி வழியில் ஆதாரம் இருக்கிறதோ அதை நாங்களும் சொல்லுகிறோம். நீங்க 5 வேளை தொழுகைங்கிறீங்க, நாங்க நீ 7 வேளைன்னு சொல்லிவிட்டோம். நாங்களும் 5 வேளை தொழுகை என்று தான் சொல்லுகிறோம். எதனால் அப்படி சொல்லுகிறோம்? 5 வேளை தொழுகை என்று நீங்கள் சொல்கிறீர்கள், 5 வேளை தொழுகை என்று அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்கிறார்கள், 5 வேளை தொழுகை என்று நாங்களும் சொல்கிறோம். ரசூல் சொல்ற காரணத்தினால நீங்க தொழுகைக்கு பாங்கு சொல்றீங்க, நீங்க பாங்கு சொல்றதுக்கு பிறகு நாங்க பாட்டா படிக்கிறோம் இல்ல? ஏன் நீங்களும் பாங்கு தான் சொல்றீங்க, நாங்களும் பாங்கு தான் சொல்றோம். ஏன் சொல்றோம்? அது பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஏன்? ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. நீங்க கத்தம் ஓதுறீங்க, நாங்க கத்தம் ஓத வேணாங்கிறோம். ஏன்? இது உங்க அப்பம்பாட்டத்தில் கிடைச்சிருக்கிறது, இதுக்கு ஆதாரம் இல்ல. இது அல்லாஹ் சொல்லல, இது ரசூல் சொல்லல. நீங்க தாயத்து போடுறீங்க, தட்டு எழுதுறீங்க, இது இல்ல நாங்க சொல்றோம். 2 பேரும் மாறிக்கிறோம். 5 வேளை தொழுகையில சேர்ந்துக்கிறோம். சேர்ந்துக்கிறோமா? பாங்கு சொல்ற சேர்ந்துக்கிறோமா? கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க சேர்ந்துக்கிறோமா? சேர வேண்டியதுல சேர்ந்துக்கிறோம். எதுல விலகுறோம்? நீங்க செய்யற காரியம் குர்ஆன்ல இல்லாததாக இருந்தால், நீங்க செய்யற காரியம் நபி சொல்லாததாக இருந்தால் அதை நாங்க செய்ய விளைக்கிறோம். அப்ப என்ன நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும்? நம்முடைய மார்க்கம் என்று நம்ம செய்யக்கூடிய விஷயத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். சரியாக சிலது வந்து சேர்ந்திருக்கும், தவறாக சிலது வந்து சேர்ந்திருக்கும். நீங்க ஒரு குர்ஆன் வச்சிருக்கீங்க, நாங்க வேற குர்ஆன் வச்சிருக்கிறோம். நீங்க எதை குர்ஆன் கொண்டாந்து காட்டுறீங்களோ அதை தான் நாங்களும் குர்ஆன்கிறோம். ஏன்? அதை ஒழுங்கா காப்பாத்திக்கிட்டீங்க. அது ஓதுறீங்களோ ஓதலையோ, அதை மதிக்கிறீங்களோ மதிக்கலையோ, அதை விளங்குறீங்களோ விளங்கலையோ, அதை பட்டுத்துணில சுத்தி சுத்தி பாதுகாத்து அடுத்தடுத்த வாரிசு கொடுத்து வச்சிட்டீங்க. அதை ஒழுங்கா செஞ்சிருக்கிறீங்க, பாதுகாத்து இருக்கிறீங்க. எந்த ஒரு பேப்பர்ல எதையும் நீங்க சேர்த்தரல. அதனால என்ன பண்றோம்? இது கரெக்டா இருக்கிறது, இது குர்ஆன் கரெக்ட் தான், இதுல நீங்க கை வைக்கல. அப்ப எதுல கை வைக்காம பாதுகாத்து வந்தீங்களோ அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.
எதுல உங்க கைவரிசையை காட்டி விட்டீர்களோ அதை நாங்க நிராகரிக்கணும். இதான் பேசிக் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இதுதான் இஸ்லாம்ங்கிறத என்ன அளவுகோல் வைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம முன்னோர்கள் அப்பன் பாட்டன்மார்கள் சொன்னதுதான் இஸ்லாம் என்ற நம்பிக்கை முதல்ல மாற்றுங்கள். நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் சொன்னதுல சரியானது இருந்தால் ஏற்றுக்கொள்ளுவோம், சரியானது இல்லாட்டி விட்டுருவோம் என்று எல்லாருமா சேர்ந்து என்ன செய்யணும், முடிவுக்கு வர வேண்டும். இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி